வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட பேசலே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வது தான். இதற்கு முன் சொன்னது பல வெற்றிகள் பெற்றிருக்கிறேன், சொன்னது நடந்திருக்கு. என்னோட ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலில் பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியும். புதுசாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் இந்த வெற்றியை பார்க்கலாம். என்னோட இன்றைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆசியா கப்பு 2025 2020 மேட்ச்சு தான். இந்த மேட்ச்சு மட்டும் நான் சொல்லாமல் உங்களுக்கு 2026 உலக கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்ச்சில் முதல் மேட்ச்சில் இருந்து இறுதி மேட்ச்சு வரை யார் வெற்றி பெறுவாங்கங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2026 உலக கோப்பை ஃபுட்பால் மேட்சும் வருது. முதல் மேட்ச்சில் இருந்து நாக் அவுட் சுற்று வரை இறுதி மேட்ச்சு வரை யார் வெற்றி பெறுவாங்கன்னு நடப்பதற்கு முன்பே உங்களுக்கு சொல்கிறேன். மற்றும் 2027 உலக கோப்பை கிரிக்கெட் 50 ஓவர் மேட்ச்சு, அந்த மேட்ச்சு நடப்பதற்கு முன்பே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து சொல்லப்பட்ட மிகப்பெரிய வெற்றிகள் புதுசாக பார்க்க வரும் உங்களுக்கு என்னோட பதிவு உங்ககிட்ட சொல்கிறேன். 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சு அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னேன். 100% நடந்தது. 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெறாதுன்னு சொன்ன 100% நடந்தது. ஃபைனல் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியாவும் மோதுவாங்க. இதில் இந்தியா வெற்றி பெறுவாங்கன்னு சொன்ன 100% நடந்தது. மற்றும் பார்த்தீங்கன்னா 2025 சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட் ஃபைனல் மேட்ச்சில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுவாங்க. இதில் இந்தியா வெற்றி பெறும் சொன்ன 100% நடந்தது. மற்றும் பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் ஃபைனல் மேட்ச்சில் மும்பையும் டெல்லியும் மோதுவாங்க. இதில் மும்பை அணி வெற்றி பெறும்னு சொன்ன 100% நடந்தது. மற்றும் பார்த்திங்கன்னா 2025 ஐபிஎல் கிரிக்கெட் ஃபைனல் மேட்ச்சில் பெங்களூருக்கும் பஞ்சாபுக்கும் மோதுவாங்க. இல்லை பெங்களூர் அணி வெற்றி பெறும்னு சொன்ன நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் அணி ஃபீல்டிங் செய்யும் பொழுது பவுலிங் போடும் பொழுது 10 to 11 இந்த மணி நேரத்தில் விக்கெட் கீப்பர் கேட்ச் அவுட் எடுப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கீப்பர்கிட்ட கேட்ச் அவுட் கொடுத்து வெளியேறினார். இதுதான் மேட்சின் திருப்பமுனை பெங்களூர் அணி வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் 11 to 11 இந்த அரை மணி நேரத்தில் கேட்ச் அவுட் மட்டும் ஆகும்னு சொன்ன கடைசி 3 விக்கெட்டும் கேட்ச் அவுட்டு தான். உங்களுக்கு ஜாதக முறைப்படி நடப்பது கணித்து தான் முன்பே சொன்னேன். இதனால் நடப்பதுக்கு முன் சொல்லப்பட்ட வெற்றிகள் இப்பையும் இந்த ஆசியா கப் கிரிக்கெட்டும் நடப்பதுக்கு முன்பே உங்களுக்கு சொல்கிறேன். இதோட வெற்றிகள் உங்ககிட்ட பதிவு செய்கிறேன். ஆசியா கப் 2025 2020 மேட்ச் இது. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா 9/9/2025 மாலை 7:30 மணிக்கு ஆப்கானிஸ்தானும் ஹாங்காங்கும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறும் அணி ஆப்கானிஸ்தான். 10/9/2025 இந்தியாவும் யுஏஇ அணியும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறும் அணி இந்தியா. 11/9/2025 பங்களாதேஷும் ஹாங்காங்கும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறும் அணி பங்களாதேஷ். 12/9/2025 பாகிஸ்தானும் ஓமன் அணியும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறும் அணி பாகிஸ்தான். 13/9/2025 இலங்கையும் பங்களாதேஷும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறும் அணி பங்களாதேஷ். மற்றும் பார்த்தீங்கன்னா நடப்பதுக்கு முன்பே பல வெற்றிகள் இனி உங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மற்றும் ஜோதிடம் ஜாதகம் என்னிடம் பார்க்கணுன்னு அதிகம் பேர் கேட்குறீங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறப்பாக ஜாதகம் பார்க்கலாம். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.